ரைட். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கிராஷ்ல லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு கற்றுக்க போகிறது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், தென் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாரு, எப்பவுமே ஒரு செல் அப்படின்னா பியூரா ஒரு செல் இருக்காது. இப்போ 2 வோல்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வோல்ட்டுமே அது கொடுக்காது. ஏன்னா செல்லோட இன்சைட்ல எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்தா கண்டிப்பா அங்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆஃபர் ஆகும். செல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆனோடு கேத்தோடு லீட் இருக்கும். சார்ஜஸ் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஃப்ளோ ஆகும். அதுல இருந்து தான் நமக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சி கரண்ட் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். செல்லுக்குள்ளார எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கிறதுனால அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸோட பேரு தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு செல் அப்படின்னா அதோட இஎம்எஃப் இ. பை இஎம்எஃப்னா உடனே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு இட் இஸ் அ ஃபோர்ஸ்ன்னு சொல்லாத. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், இட் இஸ் அ ஒர்க் டன். ஒரு சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது. அது கூடவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிறந்துடும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலர். இனிமேல் ஒரு செல்லு தனியா இருக்காது. செல்லோட உடன்பிறப்பு இங்க யார் இருக்கும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல அடிக்கடி கொஸ்டின் வரும். ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட் மீட்டர்னு உங்க ஸ்கூல் போர்டில் 2 மார்க்காக ஒன்று படிச்சிருப்பீங்க. டெரிவேஷன்லாம் நம்ம போக போறது இல்லை. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு என்ன சார் ஃபார்முலா கத்துக்கலாமா? இங்க வாங்க. ஸோ ஒரு செல்லு கூடவே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், மேலே ஒரு வோல்ட் மீட்டர், இங்க இருந்து ஒரு ஸ்விட்ச், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இப்படிதான் இருக்கும். ஸ்விட்ச் ஓப்பனா இருக்கும் பொழுது V என்ன காமிக்கும் தெரியுமா? V ஈக்குவல்ஸ் டு E மைனஸ் IR. E நாட் டோட்டல் இஎம்எஃப். இந்த இடம் இது ஸ்மாலர். இங்க கரண்ட் போறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கேயும் டிராப் ஆகும். இப்போ இந்த E 2னா இது 0.2னா இங்க வந்து 1.8 தான் காமிக்கும். when switch is closed V equal to I capital R, இங்க டிராப் ஆகும் V equal to IR. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து IR மட்டும் வேணும்னா E minus V, இங்க IR equals to V, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா R equals to E minus V by V into R. படிங்க எல்லாரும். ஃபைண்ட் த, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தாலே இந்த ஆன்சர் வந்துடும். II கேன்சல் ஆகிடும், ஸ்மால் ஆர் தான் வேணும். ரைட்டா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு செல்லுல அன்னோன் செல்லுல அன்னோன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா E minus V by V into R. குழப்பிக்காத. Eன்றது இஎம்எஃப் ஆஃப் செல்லு, Vன்றது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல பொட்டென்ஷியல் டிராப் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஒரு பேஜுக்கு ஈயோட வேல்யூ 10 வோல்ட், V 8 வோல்ட், R வந்து 10 ஓம். ஸ்மால் ஆர் வேணும். அப்ப ஸ்மால் ஆர் வேணும்னா 10 மைனஸ் 8 பை 8, ஆருக்கு பதிலா ஒரு 10 சால்வ் பண்ணீங்கன்னா 2/8 into 10, ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு செல்லுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும்னா ஸ்மால் ஆர் ஈக்குவல்ஸ் டு E மைனஸ் V பை V இன்டு R. ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ இதுல செல்லுல எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர், ஒரே நிமிஷம் இங்க பாரு, எல்லாம் வீட் ஸ்டோன்ல பேசிட்டோம் இல்லையா? கிர்ச்சாஃப் ரூல் பேசியாச்சு. இங்கதான் செல் இருக்கு. செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இப்ப நான் கத்துக் கொடுக்க போற அத்தனை விஷயமும் கொஸ்டின் நம்பர் 99ல இருந்து தான் இருக்க போகுது. ஸோ 10 செல்லு ஐடென்டிக்கல் செல்லு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விஷயம். ஸோ இங்க 2 செல்லு, 2 பேட்டரி செல்லு, எல்லாத்துக்கும் இப்ப பேச போற ஐடியா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால கொஸ்டின் நம்பர் 99ல இருந்து 104 வரைக்கும் நான் கத்துக் கொடுக்கறத வச்சுட்டு கடற்கரை நான் பண்றேன். சால்வ் பண்ணி பாருங்களேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், செல்லிங் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்தாலும் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் 4 இது 4 வோல்ட்னு ஆயிடும். என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P and Q கேட்டிருக்காங்க. கரண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. I equal to V by R. 4 by 9 2 11 12, 4 by 12
4/12 1/3. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நீ அடுத்தது போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லைல்ல. தெரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கவனி எல்லாரும். இந்த மாதிரி செல்ஸ் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது 8, இது 4. அப்போ டோட்டலா இது ரெண்டும் சேர்த்து ஒரே இஎம்எஃப் வந்து 4 வோல்ட். 4 வோல்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், 4 வோல்ட். மீதி இந்த 2 ஓம், 1 ஓம், 9 ஓம், இது எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ 9 2 11 1 12. I equal to V by R 4/12 1/3 ஆம்பியர். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ V equal to IR. அங்க இருக்கிற I, அங்க இருக்கிற R மல்டிப்ளை பண்ணிட்டா உனக்கு இந்த பிட்வீன் P and Q குள்ளார ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இப்போ சால்வ் பண்ண போறீங்க. அதுக்கான ஐடியா மட்டும் கடகடன்னு சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக பார்த்துனே வா. ஒரே நிமிஷம். காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், combination of cells, series grouping, parallel grouping, mixed grouping. Harishankar, good afternoon. Bye. Marceline, good afternoon. Bye. Srinidhi, good afternoon. Bye. Good afternoon, sir. Right. Tagaren பாருங்க. Okay. Back இன்னைக்கோட இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை முடிச்சிருங்க. முடிஞ்சா நைட்டே கூட பேப்பர் ஆப்ல போட்டு வரேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. நாளைக்கு 2 நாள் ஸ்கூல் பசங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க ஹாப்பியா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் 11th நம்ம போயிடலாம். ரைட். சீரிஸ் குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல். ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலார் 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 இ இ இ. பாருங்க, எல்லாமே ஒரே செல்லு. n நம்பர் ஆஃப் செல்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஐடென்டிக்கல் செல்ஸ். எப்பவுமே இந்த செல் சம் வந்தாலே கரண்ட் கேட்பாங்க, வி கேட்பாங்க. இவ்வளவுதான் அங்க கேட்கறது. ஐ வேணும்னா காலங்காலமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது டோட்டல் இஎம்எஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும். டோட்டல் இஎம்எஃப் 1E 2E 3E 4E 5E, அதனால NE. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R R R, அதனால NR பிளஸ் இங்க ஒன்னு சீரிஸ் காம்போ பிளஸ் கேபிட்டல் R. அவ்வளவுதான். டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் N ஸ்மால் r பிளஸ் கேபிட்டல் R. இது கரண்ட் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். இது எல்லாமே சேம் செல்லா இருக்கு. எல்லாமே சேம் செல்லா இருக்கு. கரெக்டா? சேம் செல்லு சேம் டைரக்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார்முலா பாத்துக்கிட்டியா? ஒண்ணுமே இல்ல, டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான். இங்க வந்தீங்கன்னா நிறைய செல்லு நேரா கனெக்ட் ஆயிருக்கு. 1 2 3 செல் நேரா கனெக்ட் ஆயிருக்கு. 4வது செல்லும் 5வது செல்லும் ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. 6வது செல் நேரா கனெக்ட் ஆயிருக்கு. 7வது செல் நேரா கனெக்ட் ஆயிருக்கு. இது 10 செல் மொத்தம் இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழக்கம் போல R. பட் டோட்டலா 10 செல் இருக்கு. எல்லா செல்லுமே ஐடென்டிக்கல் தான். எல்லா செல்லுமே ஐடென்டிக்கல். எல்லா செல்லும் ஐடென்டிக்கல் தான். எல்லா செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சேமா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல 2 செல் மட்டும் திரும்பி இருக்கு. யார் 2 செல் திரும்பி இருக்குன்னா 4வது செல்லும் 5வது செல்லும் மட்டும் திரும்பி இருக்கு. மீதி எல்லாம் நேரா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி சில செல் மட்டும் ரிவர்ஸ்ல இருந்தா கரண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அவுட் ஆஃப் n செல்ஸ், இங்க மொத்தமா என்கிட்ட n செல் இருக்கு. அதுல 2 செல் மட்டும் திரும்பி இருக்கு. திரும்பி இருக்கிற செல்ல நீங்க p செல்ஸ்னு சொல்லணும். அப்ப n minus 2p into e by n small r plus capital R. ஃபார்முலா படி. பை என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ். மொத்தம் 10 செல்லு. இன்னொரு ஐடியாவும் சொல்றேன், கவனமா கவனி. டோட்டலா 10 செல்லு. அதுல 2 செல் மட்டும் திரும்பி இருக்கு. n minus 2p இன்ட்டு எல்லாமே சேம் செல்லு, அதனால e n small r plus capital R. இப்போ n 10ன்னு சொல்லி கொடுத்தேன். 2 இன்ட்டு 2 செல் திரும்பி இருக்கு. ஈயோட வேல்யூ 10 வோல்ட்னு அவங்க கொடுத்துடலாம். n ஸ்மால் r பிளஸ் கேபிட்டல் R. என்னோட வேல்யூ தெரியும் 10. R அவங்களே கொடுத்துடலாம், கேபிட்டல் R அவங்களே கொடுத்துடலாம். இப்போ மேல மட்டும் பார்த்தா 6ன்னு வருதா? 6c பை n ஸ்மால் r பிளஸ் கேபிட்டல் R வருதா பாருங்க. சரி, இந்த ஃபார்முலா எனக்கு திடீர்னு மறந்து போச்சு. மொத்தம் 10 செல் இருக்கு. 4th செல்லுக்கு 3rd செல்லை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ். 5th செகண்டை கேன்சல் பண்ணிடுறேன். மீதி 10 செல்ல எத்தனை உயிரோட இருக்கு? 1 2 3 4 5 6. டைரக்டா நீங்க 6c பை 6r பிளஸ் r இப்படியும் எழுதலாம். தேவையில்லாத ஃபார்முலாவை தலையில தூக்கிட்டு போக வேணாமன்றதுக்காக தான் இந்த இடம் சொன்னது. n மைனஸ் 2p இன்ட்டு இ பை nr பிளஸ் r எனக்கு புரிஞ்சிச்சுன்னா விட்டுரு. இல்லை சார்
ஃபார்முலா எனக்கு வேண்டாம், நான் மேனுவலா சால்வ் பண்ணிக்கிறேன்னா ஒரு பொலாரிட்டி மாறி இருக்கிறதுக்கு இன்னொன்னு நேரா இருக்கிறது கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 10 செல்ல 2 திரும்பி இருந்தா 4 போயிடுன்னு அர்த்தம். 10 செல்ல 3 திரும்பி இருந்தா 6 போயிடுன்னு அர்த்தம். அப்ப மீதி 4e by 4r plus r. இது அவுட் ஆஃப் n செல்ஸ் p செல்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். இந்த காம்பினேஷன்ல நிறைய சம் கேட்டிருக்காங்கப்பா, கேட்பாங்க. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேகமா சால்வ் பண்ணணும். மொத்தம் எத்தனை செல் இருக்கு, ஒரு செல்லோட இஎம்எஃப் எவ்வளோ, எத்தனை செல் திரும்பி இருக்கு கத்துக்கிட்டீங்களா? அவுட் ஆஃப் n செல்ஸ் p செல்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஃபார்முலா என்ன? I equal to n small r, I equal to n minus 2p into e by n small r plus capital r. அழகா கத்துக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது உன்னோட கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது. ஏன் சார் எல்லாமே வேற வேற செல்லா இருந்தா என்ன பண்றது? E1, R1, E2, R2, E3, R3, E4, R4 and so on up to infinity. இல்ல எத்தனை செல் இருக்கோ அத்தனை. இப்போ இந்த இடம் E1, E2, E3, E4, R1, R2, R3, R4 எல்லாமே வேற வேற செல்லு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. I வேணும்னா E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட் பிளஸ் R. E ஈக்குவலண்ட்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. E1 பிளஸ் E2 பிளஸ் E3 எத்தனை இருக்கோ. ஸோ திடீர்னு 5th செல் திரும்பி இருக்கு சார், அப்போ பிளஸ் E4 மைனஸ் E5 பிளஸ் அப்படியே போயிட்டு பை. ரெசிஸ்டன்ஸ் அப்படி பண்ணக்கூடாது. நீங்க ரெசிஸ்டன்ஸுக்கு பொலாரிட்டி கிடையாது, அதனால R1 பிளஸ் R2 பிளஸ் R3 எத்தனை இருக்கோ அத்தனை பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தனியா. இதை பார்த்ததும் பேரலல்னு நினைச்சிடாதீங்க. மேல இருக்கிற எல்லா ஆரும் கீழே இருக்கிற கேபிட்டல் ஆரும் பேரலல் நினைச்சிடாது. செல்லுல இருந்து கரண்ட் சேமே. கரண்ட் சேம்னா சீரிஸ் காம்பினேஷன். எல்லா செல்லும் வேற வேற மாதிரி இருந்தா இதுதான் ஃபார்முலா. கத்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே சம் போயிடலாம். சீரீஸ்ல எல்லாமே சேமா இருக்கும், சேம் டைரக்ஷன், எல்லாமே சேமா இருக்கும், சில செல் மட்டும் திரும்பி இருக்கும். அடுத்தது எல்லாமே வேற வேற இருக்கும். அப்படி இருந்தா மேனுவலா சால்வ் பண்ணிட்டு போயிடும். பேரலல் குரூப்பிங் இருக்கிறதுல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரலல் குரூப்பிங்கும் மிக்ஸ்டு குரூப்பிங்ல தான் அதிகமா சம் கேட்பாங்க. கேர்ஃபுல்லா கவனி. பேரலல் குரூப்பிங் ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு செல்லு ஒரு ரெசிஸ்டன்ஸ், எல்லாமே சேம் செல்லு, எல்லாமே சேம் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், என்ன செல் சம் வந்தாலும் இதுதான் கேட்பாங்கன்னு சொன்னேன். ஒரே நிமிஷம். இது யார் ஒரு ஆள் இல்லப்ப? ஹரிசங்கர், அர்ஜுன், எரின், யோகிதா. இப்ப யாருமா வெளில போனது? பாக்கலையா? பாக்கல சார். சரி சரி, நேம் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, பாருங்க. இப்போ கிளாஸ் ஒழுங்கா அவனி. இப்போ இது தெரியாம ப்ராப்ளம் டேரக்டா போனா உங்களுக்கு எப்படி புரியும்? எவ்வளோ நாள் ஆச்சு படிச்சு, ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிட்டு டக்குன்னு சம் போயிடும். எல்லாமே பேரலல்ல இருக்கு. பேரலல்ல இருந்தா இஎம்எஃப் சேம் இல்லை. அப்ப டோட்டல் இஎம்எஃப் வந்து இந்த இடம் இ ஆர் 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 1/r பிளஸ் 1/r பிளஸ் 1/r n/r திருப்பி போட்டு r/n. இது எல்லாம் சால்வ் பண்ண r/n. இந்த r/n-ம் கேபிட்டல் ஆரும் சீரிஸ் காம்பினேஷன், அதனால பிளஸ். இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு கரண்ட் வேணும். கேர்ஃபுல்லா கவனி. கரண்ட்டுக்கு டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் r/n பிளஸ் ஒரு r. உணர முடியுதா உங்களால? ஏன் சார் டோட்டல் இஎம்எஃப்க்கு இ மட்டும் போட்டிருக்கீங்க? ஏன்னா பேரலல்ல பொட்டென்ஷியல் சேம், இஎம்எஃப் சேம்னு உனக்கு நல்லா தெரியும். அப்ப I equals to E by R plus N capital R by N மேல போயிடுச்சு. உங்களால உணர முடியுதா? சீரிஸ் குரூப்பிங்ல இங்க பாரு, சீரிஸ் குரூப்பிங்ல I equal to NE by N small r plus capital R. எக்ஸாம்ல போய் மறந்துடாது, N small r plus capital R. அதே பேரலல் குரூப்பிங்ல n capital R plus small. அதே தான் நம்பர் ஆஃப் செல்ஸ், இஎம்எஃப் ஆஃப் ஈச் செல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அங்கிருந்து I வந்து கால்குலேட் பண்ணணும். I equal to NE by N small r plus capital R னா சீரிஸ் குரூப்பிங். N capital R plus small r அப்படின்னா பேரலல் குரூப்பிங். ஸோ இதுல எவ்வளவு சம் தெரியுமா கேட்பாங்க? ஒரு நிமிஷம். சரி, எல்லாமே சேம் செல்ன்றதுனால ஈஸியா சொல்லிட்டீங்க. I equals to NE by N capital R plus small r. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். parallel capital R, series small r, குழப்பிக்காது. அடுத்தது
எல்லாமே வேற வேற செல்லா இருந்தா என்ன சார் பண்றது? அன்ஐடென்டிக்கல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். பா இது ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன், இன்னொரு டைம் சொல்லித்தரேன். முடியும் போது நல்லா கத்துட்டு இருக்கணும். E1 R1 நிறைய பெரிய பெரிய சம்மெல்லாம் இந்த ஃபார்ம்ல அசால்ட்டா சால்வ் பண்ணிரும். E1 R1 இந்த இடம் E2 R2, இங்க இருந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல். பொலாரிட்டியை கரெக்டா பார்த்துக்கோ. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இங்க இருந்து வர கரண்ட் I1 இருந்தா, இங்க இருந்து வர கரண்ட் I2 இருந்தா, இந்த ஜங்ஷன் வந்த பிறகு ஐயா திரும்பி வந்துடும். அந்த இது வரைக்கும் ஐயாவே வரும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு I1 போயிடும், இவங்க வீட்டுக்கு I2 போயிடும். அவங்க உன் வீட்டுல இருந்து வந்தா திருப்பி உன் வீட்டுக்கு நீ தான் போவ. E1 தான் அவங்க வீடுனா நீ தான் I1னா. ஸோ I1ல இருந்து நீ வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்திட்டு கடைசியா என்ன பண்ற? அந்த ஜங்ஷன் வந்த பிறகு அவங்க வீட்டுக்கு போயிடுவான், நீ உன் வீட்டுக்கு போயிடுவ. ஸோ இதுல டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும் சார். பை எப்பவுமே கரண்ட்டுக்கு ஃபார்முலா E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட் பிளஸ் R. உங்களால உணர முடியுதா? கேபிட்டல் R எப்பவுமே சீரீஸ். இது எல்லாம் சால்வ் பண்ண பிறகு இது கூட சீரீஸ் தான் இருக்கும். 2025 நீட் கொஸ்டின் நான் நேற்று லாஸ்ட் கிளாஸ் போட்டு காமிச்சு ஞாபகம் இருக்கா? அதை கூட இதுல இந்த ஃபார்முலாலே போட்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு மேனுவலா கிர்ச்சாஃப்ல வச்சு போட்டு காமிச்சாரு. E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட் பிளஸ் R. கேர்ஃபுல்லா கவனிங்களா? E ஈக்குவலண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது எல்லாம் வேற வேற இருக்கு. ஏற்கனவே எல்லாம் சேமா இருந்தது, அதனால E மட்டும் எடுத்துக்கிட்டோம். E ஈக்குவலண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? அந்த செல்ல அந்த ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணுங்க. பொலாரிட்டி சேமா இருக்கிறதுனால பிளஸ் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கிட்டு E2 பை R2 பை 1 பை R1 பிளஸ் 1 பை R2 இருக்கிறதுலே அவ்வளவு இம்பார்ட்டன்ட். காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ்ல அதிக முறை சம் கேட்ட ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். பேரலல் குரூப்பிங்ல தான் கேட்பாங்க. E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2. சரி, இதில் சால்வ் பண்ண எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னும் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? E1 R2 plus E2 R1 by R1 plus R2. என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிக்க முடியுதா உங்களால? கீழே இருக்கிற R1 into R2, R1 into R2 கட் பண்ணியிருக்கேன். அப்ப E1 R2, E2 R1, கீழே வழக்கம் போல R1 plus R2. இதுல ஈஸியா இருக்கும். இதுதான் ஆன்சர் நினைச்சிடாது. உன்னை ஏமாத்துறதுக்கு E ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சதும் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. E ஈக்குவலன்ட் தான் ஆன்சர் போய் டிக் பண்ணி தொலைச்சிடாது. அதுக்கப்புறம் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் R இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க ஐக்கு போகணும். இப்போ ஒரு சம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். பேரலல்ல இருக்கிறதுனால 1 by R ஈக்குவலன்ட் வேணும்னா 1 by R1 plus 1 by R2. இதுவும் எங்களுக்கு கடுப்பா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா R1 R2 by R1 plus R2. இந்த ஃபார்முலால E ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலால R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஐக்கு வரணும். ரைட்டா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. 45 வோல்ட்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் சம்மு, 6 ஓம். சமீபத்தில் ஏதோ ஒரு கிளாஸை சொல்லி கொடுத்தது. 15 வோல்ட் 6 ஓம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம். 3 ஓம். அவங்க என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருந்தாங்க? 3 ஓம்ல போற கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. கேள்வி உங்களுக்கு புரியுதா? 3 ஓம்ல போற கரண்ட், 3 ஓம்ல போற கரண்ட். இந்த டயக்ராம் அங்க எப்படி தெரியுமா இருந்தது? அந்த கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் இருந்தது. இது 45 வோல்ட், இது 6 ஓம், இந்த இடம் 3 ஓம், இந்த இடம் 6 ஓம், இந்த இடம் 15 வோல்ட். இது ஜீரோ பொட்டென்ஷியல் மெத்தட்லயும் போடலாம். இங்க பாருங்க, இங்கெல்லாம் பொட்டென்ஷியல் ஜீரோ பொட்டென்ஷியல் வருது. ஆனா தேவையில்லாத தலைவலி இது நமக்கு. ரொம்ப சிம்பிளா டைமை சேவ் பண்ணணும், ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும், அக்யூரசி நல்லா இருக்கணும்னா இந்த ஃபார்முலால போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பிளஸ் மைனஸ் தப்பு பண்ணிடுவேன். I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போறதுக்கு பதிலாக இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட்டா ஆன்சர்ல சைன் மாறிடும். இந்த டயக்ராமும் ஒண்ணுன்னு உங்களால உணர முடியுதா? அவங்க இங்க போற கரண்ட் கேட்டிருக்காங்க, I கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்மா நீங்க மாடிஃபை பண்ணிக்கணும். பார்த்தாலே தெரியுது, cells are connected in parallel. அப்ப E1 by R1, E equivalent போடுங்க. E equivalent ஒன்னு E1 R2 plus E2 R1 by R1 plus R2. இந்த ஃபார்முலாலையும் போட்டுக்கோ. இல்ல E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2 அதுலயும் போட்டுக்கோ. E1 எவ்வளோ? 45 6, E2 15 6 by 12.
ரைட்டா? ஸோ இது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா? இதே இன்னும் போய் பார்த்தீங்கன்னா இ ஈக்குவலன்ட்டு கவனிமா E1 by R1 plus E2 by R2 1 by R1 1 by R2. உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பார்த்துக்கோ. இங்க என்ன நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். இங்க என்ன 45 15 60 by 6, இங்க 6 plus 6 by 36. கரெக்டா? இல்லைன்னா R1 R2 6 plus 6 by 36. மேல 10, இங்க 12 by 36, 3 12 36, அப்ப 30 வோல்ட்டா? 30 வோல்ட் வந்து இருக்கக்கூடிய டோட்டல் இஎம்எஃப் 30 வோல்ட். அடுத்தது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் வேணும்னா அதே தான் R1 R2 by R1 plus R2. இங்க போட்டீங்களே 36 by 12 3 ஆர் ஈக்குவலன்ட் 3 ஓம். கத்துக்கிட்டீங்களா? நான் ஏதாவது தப்பா நான் சொல்லிருக்கேன். ஐ வேணும் சார். இ ஈக்குவலன்ட் பை ஆர் ஈக்குவலன்ட் பிளஸ் 6, இ ஈக்குவலன்ட் 30, ஆர் ஈக்குவலன்ட் 3 3 30 by 6. உங்க ஆப்ஷன்ல இருந்தது 5 ஆம்பியர் கரண்ட். பிரமாதமான சம்மை. எப்பெல்லாம் இந்த ஃபார்ம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் இதை இப்படியா மாத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ அந்த சம்மை. நீங்க இந்த ஃபார்மை மாடிஃபை பண்ணா இப்படிதான் வரும். அது இல்லைன்னா உனக்கு தரவாயிடுச்சு அப்படின்னா இது E1, இது R1, இது E2, இது R2. இவங்க வீட்ல இருந்து I1, இவங்க வீட்ல இருந்து I2, ரெண்டும் இந்த ஜங்ஷன் வந்த பிறகு ஐயா 3 ஓம்ல வந்துடும். அவன் தெளிவா கேட்கிறான். கேட்க போற கரண்ட் வந்து 3 ஓம்ல போற கரண்ட். அப்ப I1 பிளஸ் I2. கத்துக்கிட்டீங்களா? பாய் சம் எல்லாரும் கிளியரா? அர்ஜுன், ஏரின், ஹரிசங்கர், கனிஷ்கா, மார்சலின், ஸ்ரீநிதி, வசன், Yes, sir. யோகிதா. Yes, sir. பாய் எல்லாருக்கும் கிளியரா? மார்சலின் கிளியராமா? மார்சலின் நடுவில் வெளில போயிட்டியா? சரி சரிம்மா. வசன் போட்டுடலாம் சம்மே. Yes, sir. ஏரின் உங்களுக்கு பாய் கிளியரா? Yes, sir. ரைட். இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஏன் சரி 4 நாளா புடிச்சின்னு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டா அந்த 4 கொஸ்டின்றதுக்காக. எப்படி நீங்க செமிகண்டக்டர்ல அவ்வளவு சூப்பர் ஆயிட்டீங்களோ அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலும். ஸோ மற்ற பசங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில கை வைக்கிறதுக்கு லேசா பயப்படுவாங்க. பட் ரொம்ப நாளாவே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதை சம்மா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், மார்க்கை அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். வெயிட்டேஜ் டாபிக் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் பயாலஜி, இது வந்து டிசைடர் உன்னை காப்பாற்ற போறது. ஸோ 120 மார்க்ன்றது பார்டர். அதுக்கு ஒரு 15லேருந்து 18 லெசன் வரைக்கும் படிச்சா போதும். ஸோ அந்த லெசன்ல என்ன கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ உங்க கூட தான் இருக்க போறேன். எக்ஸாம் சூப்பரா முடிச்சுட்டு வந்துருங்க. நம்ம மாட்டும் ரெகுலரா அது மாட்டும் போயினே இருக்கு. ரைட்டா? அடுத்தது பை யாராவது இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் ஐ கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? எனக்கு இன்னமும் உன் மேல நம்பிக்கை வரல. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் ஏன்னா நோட் ரஃப் நோட். டென் வோல்ட்டு 20 வோல்ட்டு 30 வோல்ட்டு 2 ஓம் 4 ஓம் 6 ஓம் ஐ வேணும். அதாவது கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ 10 ஓம் ரெசிஸ்டர். ஸோ உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3. வசன் சொல்லு பாக்கும். நடுவில் இருக்கிற இந்த 20 வோல்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆயிருந்தா ஃபார்முலா என்ன ஆகும்? சார் மைனஸ் ஆயிடும் சார். மைனஸ் ஆயிடும். எல்லாருக்கும் புரியுதா? மைனஸ் ஆயிடும். சால்வ் பண்ணுங்க. வேணா ஃபார்முலா ஹெல்ப் பண்றேன். E ஈக்குவலன்ட் வேணும்னா ஃபாஸ்டா எழுது. E1 by R1 E2 by R2 E3 by R3 by 1 by R1 1 by R2 1 by R3. வழக்கம் போல R ஈக்குவலன்ட் 1 by R ஈக்குவலன்ட் 1 by R1 1 by R2 1 by R3. சால்வ் பண்ணிட்டு ஐ சொல்லுங்க பை. கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணு.
இவ்வளவு நேரமா? உஷியா ஈக்குவலண்டா சொல்ல என்ன வந்திருக்கு? 180/11. 180/11 ஈக்குவலண்டா எல்லாருக்கும் வந்திருக்கா? ஆர் ஈக்குவலன்ட் சொல்லுங்க. எவ்வளோமா? 12/11 sir. R equivalent. 12/11 12/11 Yes sir. ரைட். இங்க இந்த ஐ போங்க. ஐ எவ்வளோ? 15 now. 180/11 12/11 + 10. என்ன ஆன்சர் வருது? கரெக்டா? செக் பண்ணிக்கோங்க பா. Sir 122 இல்லையா sir? 110 122 சாரி பா. 122/11 என்னோட தப்பு தான். 90 122னா 61 ஆயிடும். இப்போ 45/30 பா ரஃபா சொல்லியிருக்கேன். 45/30 அப்ப மேல 3 பாஞ்சு 45 2 பாஞ்சு 30 3/2 ஆன்சரு. Yes sir. ரைட் பை. அவரோட எல்லாரும் கிடைச்சிச்சா? இப்படிதான் அந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ E1/R1 + E2/R2 + E3/R3 by 1/R1 + 1/R2 + 1/R3 இது ஈக்குவலன்ட். ஆர் ஈக்குவலன்ட் வேணும்னா அங்க இருந்து போயிட்டு கேபிட்டல் வச்சுட்டு ஐ கண்டுபிடிக்க கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது parallel குரூப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிக்ஸ்டு குரூப்பிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல அந்த கண்டிஷன் கேட்பாங்க. பொறுமையாக கவனி எல்லாரும். எல்லாமே ஐடென்டிக்கல் செல்லு. ER ER ER. அடுத்தது ஐடென்டிக்கல் செல்லு. இது வாசல் ஃபுல்லா கோலம் போடுற மாதிரி இருக்கும் இந்த டயக்ராம் பெருசா. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R E இந்த இடம் E R R. ஓகே. இந்த குரூப்பிங் பார்த்தாலே தெரியுதா? மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ், காம்பினேஷன் ஆஃப் மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். இங்க ஒரு சின்ன தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு என்னங்க சார் அதுன்னு கேட்டா ஒரு நிமிஷம். என்னன்றது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ. நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரோ. ஒரு ரோல எத்தனை செல் இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா? நிறைய இருக்கும். எம்ன்றது நம்பர் ஆஃப் செல்ஸ். n be the number of cells. என்னாச்சு? அங்கதான் இருக்கு பாரு. சாரி. ஸோ m வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ். p வேணும்னா n into m. அப்ப p யாரா இருப்ப? டக்குன்னு சொல்லு. ஒரு ரோல 3 ரோ இருக்கு 9. அப்ப 9ன்றது யாருங்க? பேசு. 9ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் தானே. ஒரு ரோல 3 செல் மொத்தம் 3 ரோ இருக்குல்ல. செகண்ட் ரோ தேர்ட் ரோ. அப்ப 3 3s are 9ன்றது என்னன்னா இந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ். P வந்து n into m. ரைட்டா? இது அப்படியே இருக்கட்டும். ஒரு செல்லுல டோட்டல் EMF NE. ஒரு ரோல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் NR. உணர முடியுதா உங்களால? ஏன்னா ஒரு செல் ஃபுல்லா ஒரு ரோ ஃபுல்லா NE, ஒரு ரோ ஃபுல்லா NR. இப்ப I வேணும்னாலே காலங்காலமா நீங்க பயன்படுத்துற ஒரே ஃபார்முலா டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்ப டோட்டல் EMFக்கு கவனமா இரு. NE. ஏன் சார் NE போட்டீங்க? ஒரு ரோக்கு NE, 3 ரோக்கு NE எல்லாமே பேரலல்.
பொட்டென்ஷியல் சேம்ன்றதுனால NE. அதே மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கேரளா ஒரு ரோக்கு NR எல்லாமே பேரலல். 1/NR 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 3/NR கரெக்டா? இங்க 3 ரோ இருக்கிறதுனால 3/NR. திருப்பி போட்டீங்கன்னா NR/3. அப்ப இங்க R ஈக்குவலன்ட் வேணும்னா NR/3. நீ குழப்பிப்பேன்னு தான் நான் 3ன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3ன்றது யாரு? M. Mன்றது நம்பர் ஆஃப் ரோ. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கரண்ட் வேணும். NE/NR/M பிளஸ் R. என்ன பண்ணுவே தெரியாது. ஸோ மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப்ல நான் சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு டைம் படிச்சாதான் புரியும். இங்க NE மேல இருக்கு. N மட்டும் வெளில எடுத்துடுறேன். R/M பிளஸ் R/N. என்ன பண்ணிருக்கேன்? N மட்டும் தூக்கி வெளில போட்டிருக்கேன். அப்ப அங்க டினாமினேட்ல ஒன்றும் இல்லை, அதனால N போயிடுச்சு. N போயிடுச்சா? கடைசியா நீங்க தேடி வந்தது மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்லோட கரண்ட் E/R/M பிளஸ் R/N. E/R/M பிளஸ் R/N. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர், அல்பாபெட்ல எம்முக்கு அப்புறம் தான் N. எப்ப பார்த்தாலும் ஸ்மால் ஆர் வந்தா அங்க ஸ்மால் M வந்தே தீரும். ஸ்மால் ஆர்னா M, கேபிட்டல் ஆர்னா N. மாத்திராது, எனது கண்டிஷன்ல மாறிடும். ஒரு மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளவு நாள் தனித்தனியா சீரிஸ் படிச்சீங்க, தனித்தனியா பேரலல் படிச்சீங்க. மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ல ஐடென்டிக்கல் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ், அன்ஐடென்டிக்கல் கிடையாது. அப்ப ஐடென்டிக்கல் செல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ்டு குரூப்பிங்ல கனெக்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ கரண்ட் வரும்? இந்த R வழியா எவ்வளோ கரண்ட் போகும்? அதான் கேள்வி. அப்ப எவ்வளவு கரண்ட் போகும்? ஃபார்முலா பாருங்க. E கொடுத்துருவாங்க. எல்லா செல்லோட EMF ஒண்ணுதான், எல்லா ஸ்மால் ஆரும் ஒண்ணுதான். எத்தனை ரோ? 3 ரோ. ஒரு ரோக்கு எத்தனை செல்லு போட்டிருக்கோம்? இப்போதைக்கு நம்ம 3 செல் போட்டிருக்கோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. அப்ப I equals to E/R/m R/M. ஒருவேளை எம்மும் என்னும் ஈக்குவலா இருந்தா என்ன சார் ஆகும்? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்ல போறது அந்த கொஸ்டின். இந்த கரண்ட் மேக்சிமமா இருக்கணும்னா இந்த ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் எப்படி இருக்கணும்? கரண்ட் மேக்சிமமா இருக்கணும்னா டினாமினேட்டர் வேல்யூ மினிமமா இருக்கணும். R/M R/N மினிமமா இருக்கணும். மினிமம்னா ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ரோவை பொறுத்து. R/M R/N டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு மினிமம் கிடைச்சிரும். ஸோ அந்த நேரத்தில் டெரிவேஷன் பக்கம் நம்ம போக தேவையில்ல. அந்த நேரத்தில் R = Rன்னு கிடைக்கும். எல்லாரும் உணருங்க, ஒரு மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ்ல கரண்ட் மேக்சிமமா போகணும்னா என்னடா கண்டிஷனு? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும் சார். இன்னும் நல்லா சொல்லுங்க சார், R/M R/N ஈக்குவலா இருக்கணும். அப்புறம் நீங்க R = Rன்னு போட்டீங்க. நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் செல்ஸ் ஈக்குவலா இருந்தா கண்டிஷன் ஸ்மால் r = கேபிட்டல் R. குழப்பிக்காத, திரும்ப சொல்றேன். மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ்ல கரண்ட் மேக்சிமமா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? R/M R/N ஈக்குவலா இருக்கணும். முதல்ல இதை படிங்க. ஒருவேளை M N ஈக்குவலா இருந்துச்சுன்னா R = R. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். இந்த M = N, அப்ப ஸ்மால் r = கேபிட்டல் R. மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். ரைட், ரெண்டு ஈக்குவேஷன் போடுறேன், இங்க வா. கரண்ட் மேக்சிமம் E/R/M பிளஸ் R/N ரெண்டு சேம்ன்றதுனால இந்த R/N-க்கு பதிலா R/M எழுதுறேன். E/2R/M. இது Imax-ஆ வித் ரெஸ்பெக்ட் டு M வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் r. டே மறந்துடாதீங்க யாரும், ஸ்மால் rனா M இருக்கணும். இதே இன்னொரு Imax சொல்லுங்க சார். E/R/N R/N, அப்போ NE/2R. N வந்தா கேபிட்டல் R வந்துடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த ஐமேக்ஸும் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பவர் மேக்ஸ் கேட்பாங்க. M² E²/4R² × R. சார் புரியல, என்ன பண்ணிருக்கீங்க? I²R. பவருக்கு என்னப்பா ஃபார்முலா? I²R. I² ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணிட்டேன் இன்ட்டு ஒரு R. இங்க N² E²/4R² இன்ட்டு ஒரு R. RR கட் ஆயிடுச்சு. அப்ப பவர் மேக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு M and R இருந்தா இதான் ஈக்குவேஷன். இதெல்லாம் சம் பெருசா கேட்டதில்லை, அப்படியே இந்த ஈக்குவேஷனை கேட்பாங்க.
condition for maximum current, condition for maximum power for mixed grouping of cells combination அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப n square e square by 4r, n square e square by 4r. ஏன்னா இங்க ஒரு r கட் ஆயிடுச்சு. கத்துக்கிட்டீங்களா? இது மிக்ஸ்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். பட் செல்லுல குடும்பமான வரைக்கும் ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஒரே நிமிஷம். சரி, சொல்லி கொடுத்தது எல்லாமே கத்துக்கிட்டீங்க. சம் நம்பர் 102 உனக்கு என்ன தெரியுமோ ட்ரை பண்ணு. தெரியலன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். 18 வோல்ட் 2 ஓம், 12 வோல்ட் 1 ஓம். ரஃப் நோட் வைங்க பாரு. என்ன கேட்டிருக்கான்னு பாரு. ரெண்டு பேட்டரி 18 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். அதர் 12 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். வோல்ட் மீட்டர் என்ன ரீடிங்கை காட்டும்? சீக்கிரம். முதல்ல இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட் கண்டுபிடிங்க. வழக்கம் போல நம்ம ஃபார்முலா E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2. இது வந்து E equivalent, R equivalent, அங்கிருந்து I கண்டுபிடிங்க. 14 volts, sir. எவ்வளவுமா? Option D. ஆப்ஷன் டி 14 வோல்ட். ரொம்ப நல்லா சொன்னேன். ஐடியா சொல்லுங்க. என்ன பண்ண முதல்ல? Sir, E1 R2 plus E2 R1 by R1 plus R2. வழக்கம் போல ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சியா? எவ்வளவு இருந்துச்சு? Yes, sir. 42 by 3, 14 volt. 42 by 3, 14 வோல்ட். இது ஈக்குவலண்டா? ஆர் ஈக்குவலண்ட் 1 by 2 plus 1 by 1. 3 by 2, sir. எவ்வளோடா? 3 by 2. 3 by 2. அப்போ இங்க இருந்து ஐ கண்டுபிடிச்சாமா? கரெக்டா? Yes, sir. 28 by 3. Yes, sir. Then V. Then V எப்படி கால்குலேட் பண்ணோம்? Sir, IR, V is equal to IR. V equal to IR னா I R க்கு R பதிலா equal to I 28 by 3, R க்கு பதிலா 3 by 2, sir. 3 by 2, 14 வோல்ட். ரைட், நல்லாவே ட்ரை பண்றீங்க. இப்போ கவனி எல்லாரும். இந்த காம்பினேஷனை ஒரு செல் காம்பினேஷனா நீங்க மாத்தணும். 18 வோல்ட்டையும் 12 வோல்ட்டையும் சால்வ் பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 14 வோல்ட் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 14 வோல்ட் செல் இங்க இருக்குன்னு அர்த்தம். 14 வோல்ட் செல் இங்க இருக்கா? அதே மாதிரி இந்த 2 ஓம் ரெசிஸ்டார் 1 ஓம் ரெசிஸ்டாரை சால்வ் பண்ண பிறகு 3 by 2, இது 3 by 2வா? இங்க வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி இந்த சர்க்கியூட்டை நீங்க மாத்திக்கணும். அப்ப இங்க என்ன பொட்டென்ஷியல் டிராப் ஆகுதோ அதுதான் இங்கேயும் டிராப் ஆகும். 14 வோல்ட். இன்னொரு விஷயம் இங்கேயே பார்த்தாலே தெரியுது. இங்க ஒரே ஒரு வோல்ட் மீட்டர் தான் இருக்கு. இதுல மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ 18 minus 4, 14 வோல்ட். ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கும். எப்போ சால்வ் பண்ற மாதிரி ஈக்குவலன்ட் ஆர் ஈக்குவலன்ட் ஐ கண்டுபிடிச்சிட்டு வி ஈக்குவல் டு ஐஆர் போட்டா ஈஸியா ஃபார்முலா ஓடியாந்துரும். கத்துக்கிட்டீங்களா? 105 ஒரு சம் சொல்லியிருந்தேன். சம் 105 போட்டு காமிச்சிட்டேன்ல. ஓகே,
97 ட்ரை பண்ணு. ஒரு 4-5 சம் அதுக்கப்புறம் அதுக்கு அங்க போயிடலாம். 97 ட்ரை பண்ணு. தெரியலன்னா பரவாயில்ல, விடு, பாத்துக்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஎம்எஃப் வந்து 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R = 0.1. அங்க போய் சின்ன பிள்ளை மாதிரி 0.1லாம் போட்டுட கூடாது. உனக்கே புரியணும், அது 1/10 மாத்திர ஈஸியா சால்வ் பண்ணிட்டு இருக்கும். கனெக்டட் டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 3.9 ஓம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R வந்து 3.9 ஓம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நீங்க ஸ்மார்ட்டா இருந்தா இதை 4ன்னு கூட மாத்திக்கலாம். உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணணும்ட்டு? உடனே ஆப்ஷன்ல தான் என் கண்ணு போயிருக்கு. ஒன்று 1.9 1.95 இருக்கிறதுனால ரெண்டும் க்ளோஸா இருக்கு. கரெக்டா? க்ளோஸா இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்ப்போம். 4ல வரல அப்படின்னா 3.9 வச்சு தான் சால்வ் பண்ணணும். The voltage across cell will be கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஸ்மால் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஆர் இருக்கு, இ இருக்கு, வி கேட்கறாங்க. நம்ம ஃபார்முலா என்ன? IR. இல்லம்மா, இது சொல்லி கொடுத்தேன். இதுல வந்து பாருங்க, R = E - V by V into R போட்டோம்ல. இதுல E தெரியுதா, R தெரியுதா, ஸ்மால் ஆர் தெரியுதா, V கால்குலேட் பண்ணு. ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சார் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இல்லடா. ஏன் ஆப்ஷன் டி வருது? 2 வோல்ட். ஓ, நீ 4 வச்சு போட்டியா? எஸ் சார். கரெக்டா 3.9 வச்சு போட்டா 1.95 தான் வரும். இதை 4 வைக்காதீங்க. இப்ப நான் தான் முட்டாள் மாதிரி 4ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 1.9 ஒரு ஆன்சர் இருக்கு, 1.95 ஒன்னு இருக்கு, 2 இருக்கு, எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. தப்பா உங்களுக்கு கைட் பண்ணிட்டேன். 3.9 தான் வச்சு போடணும். 3.9 வச்சு போட்டா 1.95 தான் கரெக்டா வரும். கத்துக்கிட்டீங்களா? பட் டைரக்ட் ஃபார்ம்ல டைரக்ட் சம். 96 டைப் பண்ணு. EMF 12 வோல்ட், E இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், கரண்ட் I கொடுத்துருக்காங்க. டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா V கேட்கறாங்கன்னு அர்த்தம். V கேட்கறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? E minus IR. அவ்வளவுதான். V = E minus IR. V = E minus Option B, sir. ஆப்ஷன் B. B ஆ? Yes, sir. ஒழுங்கா செக் பண்ணு. 12 minus 60 into 5 into 10 power minus 2. இப்போ 12 minus IR 30 300 into 10 power minus 2, 9 volt. வேற பை 9 வோல்ட்டா? 15 வோல்ட் Yes, sir. 15 வோல்ட் தானே வரணும். ஆன்சர் 9 வோல்ட் தப்பு. ஏன் 9 வோல்ட் தப்பு? கரெக்டா தானே போட்டுருக்கு. கேபிட்டல் ஆர் வருமா சார்? கேபிட்டலா? கேபிட்டல் ஆர் வருமா, ஸ்மால் V = E minus IR. E minus IR ஸ்மால் ஆர் தான் இங்க கொடுத்திருக்கிறது. ஸ்மால் ஆர் தான் கொடுத்திருக்காங்க. I = Sir, R வந்து I by V no, sorry, V by I no, sir. R க்கு பதிலா V by I. ஓகே, இதுல போட்டு பாருங்க. இந்த ஃபார்முலால I போட்டு பாருங்க.
சரி, இந்த ஃபார்முலால V எடுத்து பாருங்க. receives a current of external source அப்படின்னா E plus IRன்னு போடணும். டிராப் வந்தாதான் E minus IR. சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம் தான் அது. கவனி என்ன தப்பு பண்ணிருக்கோம் தெரியுமா? இந்த கொஸ்டின்ல எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து கரண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்ப மொபைல்ல சார்ஜ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, அது V ஈக்குவல் டு E minus IR. மொபைல்ல சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு V ஈக்குவல் டு E plus IR. உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி சார்ஜில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது E plus IR. நீங்க எடுத்துட்ட பிறகு நீங்க பயன்படுத்தும் பொழுது அதுல டிராப் ஆகுது பாத்தீங்களா, அது E minus IR. இந்த இடத்துல நான் கவனிக்கவே இல்லை, ரொம்ப சாரி. ஸோ ரிசீவ்ஸ் ஏ கரண்ட் ஆஃப் 60 ஆம்பியர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அந்த நேரத்தில் V கேட்டிருக்காங்க. V ஈக்குவல் டு E plus IR மாத்திக்கோங்க. 15 வோல்ட் தான் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இங்க புதுசாக கத்துக்கும். ரிசீவ்ஸ் ஏ கரண்ட் ஆஃப் 60 ஆம்பியர் கத்துக்கிட்டீங்களா? V ஈக்குவல் டு E plus IR. அதனால தான் வேணே 9 வோல்ட் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. இந்த தகவல் புதுசு உங்களுக்கு. ரிசீவ்ஸ் ஏ கரண்ட் ஆஃப் 60 ஆம்பியர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னா V ஈக்குவல் டு E plus IR. முன்னாடி சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்றது தான் E minus IR. முன்னாடி கூட என்ன பண்ணிருந்தோம், ஒரு செல்லு போட்டிருந்தேன், ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தேன், ஒரு கீ ஒன்று போட்டிருந்தேன், கீயை ஓப்பனா வச்சிருந்தேன். அப்பதான் E minus IR. நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸோட கனெக்ட் பண்ணும் பொழுது E plus IRன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? சார் டிஸ்சார்ஜிங்கா சார்? சார்ஜிங். டிஸ்சார்ஜிங்ல தான் E minus IR. சார்ஜிங்ல E plus IR. டிஸ்சார்ஜிங்ல தான் V ஈக்குவல் டு E minus IR யூஸ் ஆகும்போது. சார்ஜிங்ல V ஈக்குவல் டு E plus IR. அந்த ரிசீவ்ஸ்ன்ற வார்த்தையை நான் கவனிக்கல. ரைட். ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் 99ல இருந்து ரிமைனிங் இருக்கிற சம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிப்பாரு. அந்த பல்பு சம்மு, தென் வந்து பவர் சம்மு, எனர்ஜி, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் ரிமைனிங் டைம்ல உனக்கு சொல்றேன் ஃபாஸ்டா. ஸோ கடகடன்னு கத்துக்கிட்டே வாங்க. இப்போ பிரேக் எதாவது வேணுமா? ஏரின், ஹரிசங்கர், கனிஷ்கா, ஸ்ரீநிதி, வசந்த், யோகிதா, பிரேக் ஏதாவது தேவைப்படுதா? உங்களை தான் கேட்குறேன், ஏன் வாயை திறக்க மாட்டீங்க நீங்க? எஸ் சார். ரைட். டைம் 3:27. 3:35க்கு திரும்ப ஜாயின் பண்ணிடு. போய் அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துரு. 3:35, 4:30 வரைக்கும் அப்படி ஜாலியாக போகலாம். வாங்க, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம். 3:35க்கு ஜாயின் பண்ணிடு. கிளம்பு.